ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்ட உடனே ரேவதி வெகுண்டெழுந்து வராங்க. நேராக அவங்க அம்மாட்ட என் மாமாவை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிறான்னா, நீ என் வீட்டுக்கு மகளாக வந்தால் மட்டும்தான் அவன் வெளியே வருவான், நீ இங்கே உள்ளே வந்தால் தான் அவன் வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வர்கிட்ட நேராகவே சவால் விடுறாங்க. என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நான் உங்களை என்ன பாடுபடுத்துகிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வர்கிட்டையும் சந்திரகலாட்டையும் சவால் விட்டு வெளியில் போகிறாங்க. நேராக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸில் ஸ்டேஷன் முன்னாடி தர்ணா போராட்டத்தில் உட்காந்துடுறாங்க. இதை பார்த்த போலீஸ் எல்லாமே காண்டாயிடுறாங்க. எஞ்சி மரியாதையாக வெளியில் போங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரம் ஊர் மக்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. கார்த்திக் தம்பிக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட எல்லாருமே போராட்டத்தில் இருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் ரொம்பவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் அந்த பிரச்சனையை கேட்ட மேலதிகாரி நேராக இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் தெரியுது, இவங்க பைசா வாங்கிட்டு கார்த்திகை அரெஸ்ட் பண்ண விஷயம் தெரிய வந்துடுது. உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கி கார்த்திகை வெளியே விட வைக்கிறாரு. ரேவதியோட தர்ணா போராட்டம் வெற்றி பெறுது. அது மட்டும் இல்லாமல் ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக சவால் விட்டதில் ஜெயிச்சுட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் தான், அவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவங்கள எதுவும் பண்ணாண்டாம், எல்லாம் நம்ம ஃபேமிலி தான், நம்ம ஒன்றா இருக்கணும் தான் நான் அந்த பாடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை கேட்ட ரேவதி உண்மையிலேயே சந்தோஷப்படுறாங்க. உங்களை தான் ஹஸ்பண்டாக கொடுத்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.